மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த கண்மணியை கேள்ன்ற நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்பயும் கூட வாலிபத்தை வளமாக்குதல் என்ற தலைப்பில் செய்தி கொடுக்க வராங்க மிஸ்ஸஸ் புஷ்பா சைமன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாலிப நாட்களில் நம்ம எப்படி ஆண்டவரை நேசிக்கணும், இந்த வாலிப நாட்களில் ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, இந்த வாலிப நாட்களில் ஆண்டவருக்காக காத்திருப்பது எப்படி என்று சொல்லி நிறைய காரியங்களை ஏசப்பா நமக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு சின்ன தகவலோடு கூட இந்த நாள் தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நாம் மரித்த 36 மணி நேரத்துல நம்முடைய சரீரத்துல ஈக்கள் முட்டையிடுமா, 60 மணி நேரத்துல நம்முடைய சரீரத்துல புழுக்கள் தோன்றுமா, 3 நாட்கள்ல நம்முடைய விரல்கள் கால்களில் உள்ள நகங்கள் எல்லாமே கலன்று போயிடுமா, 4 நாட்கள்ல நம்முடைய பற்களை சுற்றி உள்ள பகுதியெல்லாம் அரித்து விடுமா, 5 நாட்கள்ல நம்முடைய மூளை திரவமாய் மாறிவிடுமா, 6 நாட்கள்ல நம்முடைய வயிறு கேஸால நிரம்பி வயிறு வெடித்து விடுமா, மொத்தத்துல 2 மாதங்கள்ல நம்முடைய சரீரம் முழுவதுமே உரு தெரியாம அழிந்து உருவமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறிடுவோம். மனுஷ வாழ்க்கை இவ்வளவுதாங்க. என்னக்கா கண்மணியை கேளுங்கிற நிகழ்ச்சியில நீங்க மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு தான். ஆனா அந்த வாழ்க்கைய எப்படி வாழ்ந்தா ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க, அந்த வாழ்க்கையை எப்படி இருந்தா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும், ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். ஒரு சின்ன பொண்ணை அவங்க அம்மா கடத்தெருவுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அந்த சின்ன பொண்ணு கையில் 1 ரூபாயை கொடுத்து உனக்கு பிடிச்சமான சாக்லேட்டை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். உடனே அந்த குட்டி பொண்ணும் சாக்லேட் விற்கிற கடைக்கு போய் சாக்லேட் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தாலாம். நிறைய கலர் கலரான சாக்லேட் எல்லாம் கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுருந்தாங்களாம். அப்போது ஒரு சாக்லேட்டை பார்த்து அந்த கடைக்காரர்கிட்ட அங்கிள் எனக்கு அந்த சாக்லேட்டை எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அந்த கடைக்காரர் அந்த பாட்டிலை திறந்து அந்த சாக்லேட்டை எடுக்கும்போது வேண்டாம் இந்த சாக்லேட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த சாக்லேட்டை எனக்கு எடுத்து தாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். உடனே அந்த கடைக்காரரும் பின்னாடி இருக்கிற சாக்லேட்டை எடுக்க போகும்போது சொல்லுவாலாம் வேண்டாம் அங்கிள் எனக்கு அதோ அங்க இருக்குல்ல அந்த சாக்லேட்டை எடுத்துக்கூடேன் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாளாம். உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சான். என்ன பாப்பா ஏதாவது ஒரு சாக்லேட்டை சீக்கிரமா வாங்க, எதுக்கு இந்த கடைக்கார அங்கிளை இவ்வளவு கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி திட்டுனாங்களாம். அப்போ அந்த சின்ன பொண்ணு சொன்னாலாம், அம்மா நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறது 1 ரூபா தானம்மா, அந்த ரூபாயை நான் சரியா செலவழிக்கணும்ல, எனக்கு பிடிக்காத சாக்லேட்டை வாங்கிட்டேன்னா ஒருவேளை அந்த ரூபாய் வேஸ்ட் ஆயிரும்லாமா, அந்த சாக்லேட்டும் எனக்கு சாப்பிட முடியாம ஆயிரும், அதனால நீங்க கொடுத்த அந்த 1 ரூபாயை நான் கரெக்டா ஜாக்கிரதையா செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிதாம்மா நான் ஒவ்வொரு சாக்லேட்டா செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாலாம். என்னங்க, நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தானே, அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பிரயோஜனமான வகையில் வாழ்ந்தா தானே ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க, ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. ஒரு கண்ணாடி பொருளையோ இல்லாட்ட சீக்கிரமாக உடஞ்சி போகிற பொருளையோ நம்ம பார்சல் மூலமாக அனுப்பும்போது கிளாஸ் வித் கேர் அப்படின்னு சொல்லி அது மேலே எழுதி நம்ம என்ன செய்வோம், அனுப்புவோம். அப்போ தான் அந்த பொருள் உடையாதபடிக்கு சேஃபாக அது சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்வோம், கவனமாக கொண்டு போவோம். அதான் கண்ணாடி பொருள் உடஞ்சதுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாதுல்ல, அதே போல தான் இருக்கிற இந்த வாலிப நாட்கள் கடந்து போச்சுன்னா கடந்து போன வாலிப நாட்களை நம்ம திரும்ப பெற முடியாது. இன்னைக்கு 12 மணி கடந்து போயிடுச்சுன்னா இந்த 12 மணியை நாளைக்கு நம்ம பார்க்க முடியாது, நாளைக்குள்ள அந்த 12 மணியை தான் நம்மளால பார்க்க முடியும். அதே போல தான் இந்த வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமா கடந்து போகும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால நம்ம 80 வருஷம் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி வேதம் அழகா நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்குல்ல. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது புள்ளை போன்ற நம்முடைய நாட்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம், சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம், காலையிலே மலர்ந்து மாலையிலே உதிர்கிற புல்லுக்கொப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல நம்ம அழகா படிக்கிறோம்ல. உதிர்ந்து போகிற இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வேதத்தின் மூலமா இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கையில நம்ம தேவனை நேசித்து அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் தான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, அவருக்கு பிரியமா தானே வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எந்த நாட்களில நம்ம ஆண்டவரை அதிகமா நேசிக்க முடியும், எந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்காக அதிகமா ஓட முடியும் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை,
குழந்தை பருவம், டீனேஜ், வாலிபம், முதிர் வயது, நிறைய வயதை நாம் என்ன செய்கிறோம், கடந்து வாரோம். வேதத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்படி தானேங்க? உண்மையாகவே வாலிப நாட்கள் அப்படிங்கிறது ஒரு அழகான நாட்கள். அப்படி தானே? நம்ம வாலிப வயதானவங்க நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், அந்த வாலிபம் திரும்ப வராதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அப்போ உண்மையாகவே வாலிபம் அப்படிங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற ஒரு லைஃப். அப்படி தானே? எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு லைஃப் அப்படின்னா அது வாலிப நாட்கள் தான். அதனால தான் பிரசங்கியில் சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறாரு, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த புத்தகம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனில்லாத வாழ்க்கையை விரும்புகிறவனுடைய வாழ்க்கை, தேவனில்லாத வாழ்க்கையை விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கை அது வெறுமையாக இருக்கும், அது பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவரை விட்டு விலகியதற்காக மனம் வருந்தி, அதே நேரத்தில் அது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த நாட்களில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் நம்முடைய வாலிப நாட்களுக்கு அடுத்து நம்ம எந்தெந்த நாட்களை எல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு காரியமாக நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். முதலாவது கூட தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தீங்கு நாட்கள்னா என்னங்க? இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாட்கள் தான் தீங்கு நாட்கள். இந்த நாட்களில் என் உலகத்தில் எப்போ, எந்த நேரத்தில், எங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலுமே என்ன செய்ய முடியல, நிதானிக்க முடியல. நிறைய இயற்கை பேரழிவுகள் நடக்குது, அங்கங்கே போர் நடக்குது, கொரோனா, ஒமிக்ரான், நிறைய வாதைகள், நிறைய நோய்களுக்கு பேர் கூட நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் பைபிள் அழகா சொல்லுது, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அப்படின்னா மகிழ்ச்சியை அனுபவிக்க இயலாத நாட்கள், ஒரு நாட்கள் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நம்ம வாலிபமா இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக வாழுவோம். நம்ம வாலிபத்துல இருக்கும்போது நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாலிபத்துல இருக்கும்போது ஆண்டவருக்காக மட்டும் நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடுவோம். ஆனா திருமணம் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது நமக்கு குடும்ப உறவுகள், பிள்ளைகள், ஊழியம், பெரியவர்களை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள், இப்படி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், சந்திக்க வேணும். இப்படி நிறைய சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் என்ன செய்வோம், தள்ளப்படுவோம். அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக நீ வாலிபமாக இருக்கும்போதே ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும். வாலிபமாக இருக்கும்போதே ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லி இருக்கிறாரு, உன்னுடைய வாலிபத்தில் உன் தேவனை, உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரை பற்றி நினைக்கிற நேரங்கள் நமக்கு ரொம்ப குறைவாயிரும். குடும்பத்தில் பிள்ளைகள் வருவாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்கள ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும், இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம யோசித்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவரை நினைக்கிற நேரங்கள் நமக்கு குறைவாகிவிடும். அதனால தான் வாலிப நாட்களில் நீ சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிற காரியத்தை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அடுத்ததா 2ஆம் வசனம் முழுவதையும் நம்ம வாசிக்கலாம். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். மத்தேயு 6:22 சொல்லப்பட்டிருக்கு, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய கண் தெளிவாக இருந்தால் தானே நம்ம போகிற பாதை சரியான பாதையில் நம்மளால் போக முடியும். ஒரு இருட்டான பாதையில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு சரியான ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இடராமல் நம்ம கீழே விழாமல் என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால தான் நம்முடைய கண்களில் பார்வை குறைவதற்கு முன்பாக இந்த பைபிளை எவ்வளவு தூரம் நம்ம வாசிக்க முடியுமோ, எவ்வளோ அதிகமாக நம்ம வாசிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் நம்ம இந்த வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதம் நிறைய பேருக்கு கிடைக்கப்படலைங்க. இந்த வேதம் நம்முடைய தாய்மொழிகளில் கிடைப்பதற்கு நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பங்களை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய ஆசைகளை இழந்திருக்கிறாங்க, ஏன் நிறைய பேர் தன்னுடைய ஜீவனை கூட கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த வேதத்தை நம்ம கண்களில் ஒளி நல்லா இருக்கும்போதே இந்த வேதத்தை அதிகமாய் நேசிக்கணும், அதிகமாக நம்ம வாசிக்க பழகி கொள்ளணும். தாவீது அழகா சொல்றாரு, இந்த வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி, இந்த வேதம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நான்
துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன். இந்த வேதம் என்னுடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது. இந்த வேதம் பேதையை ஞானியாக்குகிறது. இந்த வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வேதத்தை நம்ம படிக்காம இருக்கலாமாங்க? நம்முடைய கண்கள்ல பார்வை நல்லா இருக்கும் போதே இந்த வேதத்தை எவ்வளவு தூரம் நம்ம வாசிக்கமோ அவ்வளவு தூரம் நம்ம வாசிக்கணும். ஒரு வாலிபத்தை கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய பார்வை மங்கலாக ஆரம்பிக்கும். அப்போ தூரத்துல உள்ள எழுத்துக்களை நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போதே நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே கஷ்டப்பட்டு படித்தாலும் அதை படித்ததுக்கு அப்புறமா தலைவலி, இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத நம்ம உணர்கிறோம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால நம்முடைய கண்கள்ல பார்வை குறைவதற்கு முன்பாக நம் வேதத்தை அதிகமாய் நேசிக்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்ததா, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல ஒன்று போனா ஒன்று, ஒன்று போனா ஒன்று, இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஒரு நாள் தலைவலிக்கும், ஆனால் தலைவலி சரியானதும் அடுத்து கால்வலி வரும். அது சரியானது அடுத்து வயிற்று வலி வரும். நிறைய பலவீனங்கள் நம்மளை தாக்க நேரிடலாம். சில நேரங்கள்ல என்ன செய்யுது அப்படிங்கிறதே நமக்கு சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் நம்முடைய சரீரம் நல்ல புஷ்டியா இருக்கும்போது, எந்த நாட்கள் நம்முடைய சரீரம் புஷ்டியா இருக்கும்? வாலிப நாட்கள்ல தான். அதனால நம்முடைய சரீரத்துல நல்ல பலன் இருக்கும்போது நம் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். நம்முடைய உடம்பு சரியில்லைன்னா நமக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி தோணாது. நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஒரு தலைவலி வந்துட்டுனா மாத்திரையை போட்டுட்டு என்ன செய்வோம், ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதனால நம்முடைய சரீரத்துல நல்ல பலன் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், தேடணும். அடுத்து, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீடு என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்குது. காவலாளிகள் அப்படிங்கும்போது நம்முடைய கைகளையும் கால்களையும் குறிக்குது. அதனால இந்த சரீரமாகிய இந்த வீடு நல்லா இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு ஓட முடியுமோ என்ன செய்யணும், அவ்வளவு ஓடிவிட வேண்டும். வாலிபமாக இருக்கும்போது ஊழியம் செய்வதற்கு விருப்பம் ரொம்ப வராமல் இருக்கலாம். ஆனால் வயதானதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்முடைய சரீரம் அதுக்கு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. அதனால வாலிப நாட்களாக இருக்கும்போதே நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அதனால பலன் இருக்கும்போதே தேவனுக்காக நம்ம ஓட நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்து, பலசாலிகள் கூனி போய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பலசாலிகள் கூனி போய் அப்படின்னா நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரத்தோட வெயிட்டை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நேர்மனங்கால் போட்டு நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் நின்று ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு ரொம்ப நேரம் நின்னோம் அப்படின்னா ஒரு சேர் கிடைச்சா நல்லா இருக்குமே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த குறுக்கு வலி கொஞ்சம் குறையுமே அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம யோசிப்போம். அதனால நம்முடைய கால்கள் நல்லா இருக்கும்போதே நேர் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நாம் என்ன செய்வோம், நம்ம ஆசைப்படுவோம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது அப்படின்னா என்னன்னே என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. சர்ச்சில் கூட இப்பெல்லாம் சேர்ல உட்கார்ந்து தான் நிறைய பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்காங்க. அதனால இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது நேர் முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், உண்மையாவே ஆண்டவருடைய பிரசன்ஸை நீங்கள் உணர முடியும். அடுத்து, எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம் அப்படிங்கும்போது நம்முடைய பற்களை சொல்லலாம். நம்முடைய பற்கள் தான் நமக்கு அரவை மிஷின், அப்படிதானே? நம்முடைய பல்லு நல்லா இருக்கும்போதே என்ன செய்யணும், நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும். பல்லெல்லாம் டேமேஜ் ஆகிட்டுனா எலும்பெல்லாம் என்ன செய்ய முடியாது, கடிக்க முடியாது. இல்லை, இப்போ ஏதாவது ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், நமக்கு எலும்பா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் பல்லெல்லாம் நமக்கு கடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம், நமக்கு போட்டிருந்த அந்த பீஸையெல்லாம் என்ன செய்வோம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், கொடுத்துருவோம். அதனால நம்முடைய சரீரத்தில் பற்கள் பலனாக இருக்கும்போதே ஆண்டவரை நல்லா பாடி என்ன செய்வோம், ஆராதிப்போம். பற்கள் இருக்கும்போது பாடுனா இனிமையாக இருக்கும், கேட்குறதற்கும் அது ரசிக்கிற விதமாக இருக்கும். ஆனால் பல்லு போன பருவ பாடுனா நல்லா இருக்குமாங்க? உண்மையாகவே அதை யாரும் கேட்குறதற்கு, அதை ரசிக்கிறதுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்கல்ல. அதனால நம்முடைய பற்கள் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்மை பாடி ஆராதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பாடி என்ன செய்வோம், ஆராதிப்போம்.
முன்னாடி பாடல் லீக் பண்ணுறவங்க நல்ல கைகளை தட்டி சத்தமாக பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாலிபர்கள் நிறைய பேர் என்ன செய்வோம், நம்ம தலையை குனிஞ்சிட்டே இருப்போம், நமக்கு தான் பாட்டு வராதே அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருப்போம். ஆனால் ஒரு நாட்களில் ஆண்டவரை பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும்போது நமக்கு பல்லு இருக்காது. அதனால் பற்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போதே நீங்கள் ஆண்டவரை பாடி ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுவும் நம்முடைய கண்களை தான் குறிக்குது. அடுத்ததா கூட எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுவும் நம்முடைய பற்களை தான் குறிக்குது. பல்லு இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டா என்ன செய்யும், சத்தம் கேட்கும். ஆனால் பல்லு விழுந்த பிறகு நம்ம சாப்பிட்டா ஏதாவது சத்தம் கேட்குமா, சத்தமே கேட்காதுல்ல. அதனால இந்த பற்கள் நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்வோம், பேசணும். ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ நம்ம சொல்லுவதற்கு ஆசைப்படுவோம். இந்த பற்கள் நல்லா இருக்கும்போதே ஆண்டவரை எவ்வளவு தூரம் பிரசங்கிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிரசங்கிக்கணுங்க. ஆண்டவருடைய அன்பை எவ்வளவு தூரம் நம்மளால சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்ல நம்ம அர்ப்பணிப்போம். அடுத்து திருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு, இந்த காரியம் நம்முடைய நாவையும் நம்முடைய காதையும் என்ன செய்யுது, குறிக்குது. ஒரு சில வயசானவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் எப்படி இருப்போம்னு சொல்லி நமக்கு தெரியல. வயதான பிறகு கேட்கிற திறன் என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை வயசானவங்க கிட்ட பேசணும்னா காது கிட்ட போய் என்ன செய்வோம், சத்தமாக சொல்லுவோம். அப்படிதானே? ஒருவேளை பிரசங்கங்களை கேட்கிறதற்கு என்ன செய்ய முடியாது, கஷ்டமாக இருக்கும், சரியாக கேட்காது. தூரத்தில் உட்கார்ந்துருந்தா முன்னாடி நின்று பேசுகிறவங்க சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. அதனால் பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் வாலிப நாட்களில் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். இவங்க தானே, இவங்க பேசுகிறத நம்ம கேட்கவா, இவங்க இதையே தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லாமல் யார் பேசினாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தை தொனிக்கும் போது அதுக்கு கீழ்ப்படியே நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ஒரு நாட்களில் வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் ஒரு நாள் வரும். அதனால் வேத வசனங்கள் இப்போ எங்கேனாலும் சரி, டிவியில் எடுத்துக்கலாம், மொபைலில் எடுத்துக்கலாம், நிறைய பிரசங்கங்கள் என்ன செய்து வருது. அதனால் நாம் இந்த நாட்களில் வேத வசனங்களை நிறைய கேட்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்து குருவின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, வாலிப நாட்களில் என்ன செய்வோம், இடி விழுந்தா கூட என்ன செய்யாது, முழிப்பு வராது அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு தூரம் நமக்கு தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் வயதானதுக்கப்புறம் அப்படி இல்லை. நிறைய பேர் வயதானவங்க சொல்லுவாங்க, நைட்டெலாம் எனக்கு தூக்கமே வரமாட்டுக்கு, சின்ன ஒரு சத்தம் கேட்கும் போதே நமக்கு என்ன செஞ்சிடும், வயதாயிட்டுனா முழிப்பு தட்டிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வருவதற்கு முன்பாக நாம் சிருஷ்டிகரை நினைக்கணும். அடுத்து கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும், இது நம்முடைய குரல் வளத்தை குறிக்குது. வயது ஆக ஆக நம்முடைய தொண்டையில் உள்ள அந்த குரல் வளம் என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். வாலிப நாட்களில் எவ்வளவு சத்தமாக தூரத்தில் உள்ளவங்களை கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், சத்தமாக கூப்பிட்டுருவோம். ஆனால் வயதானதுக்கப்புறம் அவ்வளோ சத்தமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. அதனால் நம்முடைய சரீரத்தில் குரல் வளம் நல்லா இருக்கும்போது எவ்வளவு இனிமையாக ஆண்டவரை நம்மை பாடி ஆராதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பாடி நம்மை ஆராதிக்கணும். பாடுறதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அதை உடனே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்காக நீங்கள் பாடி ஆராதிக்கணும். அடுத்து மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படின்னா உயரமான பகுதிகளை ஏறுவதற்கு என்ன செய்வோம், நம்ம ரொம்ப பயப்படுவோம். வாலிப நாட்களில் அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன செய்வோம், எவ்வளோ படிக்கட்டுனாலும் வேகமாக ஏறிடுவோம். உயரமான இடத்துக்கு நம்ம என்ன செய்வோம், யாருடைய உதவியும் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு என்ன செஞ்சிடலாம், நடந்து போயிடலாம். ஆனால் வயதானதுக்கப்புறம் ஒரு படிக்கட்டு ஏறணும்னா யாரோட உதவியவாது நம்ம என்ன செய்வோம், தேடுவோம். மாடிப்படி கூட நம்மளால் ஏற முடியாது. ஒரு 4 படி ஏறிட்டோன்னா ரொம்ப மூச்சு வாங்குகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். பயம் நமக்குள்ளே தன்னால் வந்துடும். மூட்டு வலி, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், ஆளாகும். அதனால் நம்முடைய சரீரத்தில் நல்ல கை கால்கள் பலனோடு இருக்கும்போது ஆண்டவருக்காக எவ்வளவு தூரம் ஓடி ஓடி ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி ஓடி நம்ம என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம். அடுத்து வழியிலே பயங்கள் தோன்றி, அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா வாலிப நாட்களில்
சின்ன பேக் எடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம், நம்முடைய பயணத்தை தொடருவோம். ஆனால் வயதானவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பஸ்ஸு ஏற்றி விடுறதுக்காக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் உதவியோடு தான் என்ன செய்ய முடியும், அவங்க பயணம் செய்ய முடியும். தனியாக அனுப்புறதுக்கு கூட நம்ம ரொம்ப என்ன செய்வோம், பயப்படுவோம். அவங்களுக்கு கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். நம்ம எல்லாருக்கும் பாரமாகிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வருவதற்கு முன்பாக நம் சிருஷ்டி கர்த்தரை நினைக்கணும். அடுத்து வாதுமை மரம் பூ பூத்து, இது நம்முடைய தலைமுடியை குறிக்குது. நமக்கு ஒரு முடி நரைச்சாலே ரொம்ப கவலையாயிரும், அப்படி தானே? ஐயோ நமக்கு முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவோம். இன்னைக்கு இந்த முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எவ்வளவோ காரியங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. நமக்கு தான் வயசாயிட்டே, நம்ம உட்காந்தே ஜெபம் பண்ணுவோம், முழங்கால்லாம் நம்மளால் போட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். வயசாயிட்டு இனிமே எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாகவே ஒரு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும். நம்முடைய நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக அந்த நம்பிக்கை நாயகனாம் இயேசுவை இந்த வாலிப நாட்களில் நம்ம அதிகமாக பற்றி கொள்ளுவோம். அடுத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வெட்டுக்கிளி மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ வெயிட்டுங்க இருக்கும்? அப்படிப்பட்ட எடையை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, வயதானதுக்கு அப்புறம் தூக்க முடியாது. வாலிப நாட்களில் எவ்வளோ வெயிட்டுனாலும் தனியால் என்ன செஞ்சிருவோம், தூக்கிடுவோம். ஆனால் வயதானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன எடையை கூட தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். நம்மளாலலாம் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நாம் எங்கே இந்த வயசில் போய் ஊழியத்துக்கெல்லாம் போக அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதனால நம்முடைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த வாலிப நாட்களில் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாயிலும் நான் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நமக்குள்ளாக நம்ம வளர்த்து கொள்ளணும். அடுத்து பசி தீவனம் அற்று போகாததற்கு முன்னும். வாலிப நாட்களில் கல்லை தின்னா கூட கரைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஆனால் வயதான நாட்களில் கொஞ்சம் சாப்பிட்டா கூட என்ன செய்யும், நமக்கு சரியாக செரிமானம் ஆகாது. நெஞ்சுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், அல்சர் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆளாகலாம். அதனால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரம் கிடைக்கும் போது நாம் என்ன செய்யணும், அதை உட்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணணும். அடுத்து வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு, இது நம்முடைய முதுகு தண்டை குறிக்குது. ஒரு சில ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்முடைய முதுகு தண்டில் ஒரு தேய்மானம் ஏற்படும். முதுகு தண்டு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. அதனால நம்முடைய சரீரத்தில் எலும்புகள் எல்லாம் பலன் இருக்கும்போதே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய எலும்புகள் எல்லாம் பலனாக இருக்கும்போதே ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். நம்முடைய எலும்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது இயேசுவுக்காக நம்ம சாட்சியாய் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சாட்சியாய் வாழ வேண்டிய இந்த வாலிப நாட்களில் நீங்கள் சாட்சியை இழந்து போய்விடாதபடி ஆண்டவருக்காக எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தமும் சாட்சியா இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அடுத்து பொற்கிண்ணி நசுங்கி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பொற்கிண்ணி நசுங்கி அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய தலையை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். நம்ம சிந்திக்கிற திறனை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். நிறைய நேரம் நமக்கு ஞாபக மறதி என்ன செய்யும், வந்துடும். எந்த பொருளை எங்கே வச்சோம், கார் சாவியை எங்கே வச்சோன்னு தெரியல, வண்டி சாவியை எங்கே வச்சோன்னு தெரியல, ஹெல்மெட்டை எங்கே வச்சோன்னு தெரியலேன்னு சொல்லி நிறைய நேரம் என்ன செஞ்சிருவோம், தேடிக்கிட்டு இருப்போம். அதனால நம்முடைய சிந்தையில் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவ சிந்தையாக இருக்க நம்ம என்ன செய்வோம், பழகி கொள்ளுவோம். அடுத்து ஊற்றின் அருகே சால் உடைந்து, இது நம்முடைய இருதயத்தை குறிக்குது. நம்முடைய சரீரம் முழுவதுக்கும் ஊற்று இந்த இதயம்தான். இந்த இதயம் நின்றுட்டுனா நம்மளை என்ன சொல்லுவாங்க, சடலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இந்த இதய துடிப்பு நிற்பதற்கு முன்பாக நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், தேடணும். இதுக்கு முன்னாடி நம்ம தியானித்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இன்றைக்கி நிறைய வயசான பாட்டிமார், தாத்தாமாரெலாம் 100 வயது, 110 வயது இப்படி சொல்லி நிறைய வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. நல்ல திடகாத்திரமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பகுதிகளை எல்லாம் நம்ம கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம்னா நம்முடைய வாலிப நாட்களில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை அதிகமாக என்ன செய்யணும், நேசிக்கணும். 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப
வாலிப பிராயத்தில் நினை அப்படின்னு சொல்லி சாலமோன் அழகா எழுதியிருக்கிறாருங்க. நான் எதுக்கு வாலிபத்தில் இப்படியெல்லாம் நான் வாழணும், எனக்குன்னு இருக்கிற வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழணும், நான் எதுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 12:13 அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இது நம்ம இப்படி தான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் வாழலாங்க, ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ஏசப்பா நமக்கு எழுதி வைத்திருக்கிறாங்க. அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மைய ஆசீர்வதிப்பாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, வாலிபத்தில் நான் சந்தோஷமாக இருந்துட்டு வயதானதுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை தேடிக்கிறேன், இப்போ நான் என்ஜாய் பண்ணுற நாட்கள் தானே, அதனால் நான் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த உலக வாழ்க்கை நமக்கு கேரண்டியே இல்லைங்க. இந்த உலக வாழ்க்கை நமக்கு கேரண்டியே கிடையாது. எப்போ வேணால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு வேடிக்கை கதையை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு வாலிப தங்கச்சி திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம். கடவுள்கிட்ட போய் அந்த வாலிப தங்கச்சி சொன்னாலாம், கடவுளே கடவுளே, ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக நான் இறந்துட்டேனே, நான் வாலிப நாட்களில் இருக்கிறேன், அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, நான் என்ஜாய் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அதனால் நான் இவ்வளோ சீக்கிரமாக என்னை கூப்பிட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே கடவுள் சொன்னாரா, சரி நான் இன்னும் உனக்கு கூட கொஞ்ச நாள் என்ன செய்கிறேன், கூட்டித்தாரேன், நீ பூமிக்கு போய் உனக்கு இஷ்டப்படி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே சந்தோஷமாக அந்த தங்கச்சி என்ன செஞ்சாலாம், பூமிக்கு வந்தாலாம். அப்போ அந்த தங்கச்சி நினச்சாலாம், இன்னும் இருக்க போது எவ்வளோ நாளுன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அதனால் நம்ம இருக்கிற நாளில் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணணும் இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லி பியூட்டி பார்லருக்கு போனாலாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி தன்னை அழகுபடுத்தினாலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலாம். தன்னுடைய சரீரத்தில் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தன்னை சூப்பராக அழகாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அடையாளமே தெரியாத அளவுக்கு தன்னை மாற்றிக்கிட்டாலாம். அவளுடைய ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவள் ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு வருவதற்காக வெளியே வரும்போது மறுபடியும் திடீர்னு ஒரு லாரியில் அடிபட்டு மறுபடியும் இறந்து போயிட்டாலாம். அப்போ மறுபடியும் கடவுள்கிட்ட போய் அந்த தங்கச்சி சொன்னாலாம், என்ன கடவுளே, நீங்கள் தானே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ இந்த பூமியில் போய் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்புனீங்க, ஆனால் மறுபடியும் கொஞ்ச நாள்லே நான் மறுபடியும் என்னை கூப்பிட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அப்போ கடவுள் சொன்னாரா, நீ தானா அது, நான் முந்தி பார்க்கும்போது வேற மாதிரி இருந்த, அடையாளமே தெரியல, நீ தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒருவேளை இது வேடிக்கையான கதையாக இருக்கலாம். அன்பான தம்பி தங்கச்சி, இந்த வாலிப நாட்களில் அடையாளம் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவரை அடையாளப்படுத்துகிற ஒரு வாலிபனாய் ஒரு வாலிப தங்கச்சியாய் உன்னை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வாலிப நாட்களிலும் உமக்கென்று வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவரே வாலிபர்களாய் எங்களை நீங்கள் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். பாய்.